السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 54 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 55வது பாடத்தை இன்று படிக்க உள்ளோம். அந்நஹ்வுல் வாலிஹ் என்பது ஒரு தெளிவான ஒரு இலக்கணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். மாணவர்களுக்காக வேண்டி அரபியை இலக்கணத்தை புதிதாக கற்றுக்கொள்பவர்களுக்காக வேண்டி அழகாக எழுதப்பட்ட இலகுவாக எழுதப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும். இதன் மூலம் நம் அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். இதில் பயிற்சியும் நமக்கு கொடுக்கிறார்கள். அந்த பயிற்சியும் நாம் கற்று தேர முடியும். மற்ற கித்தாப்களை விட இதில் இருக்கக்கூடிய தன்மை, புதிய தன்மை என்னவென்றால், தனித்துவம் என்னவென்றால் இதிலே பயிற்சிகளும் நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். வாருங்கள், பயிற்சிகளையும் பாடங்களையும் பார்ப்போம். அதன் மூலம் நாம் புத்தகத்தை விளங்கி அதன் அமல் செய்து உண்மையிலும் அறியும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வோமாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். மஸ்தர் என்னும் பொது தலைப்பின் கீழ் 3 எழுத்தை சார்ந்த ஃபெயல்களின் மஸ்தர்கள் எப்படி வரும் என்று முதல் பாடத்தில் கண்டோம். அதேபோல் 2வது பாடத்தில் 4 எழுத்தை சார்ந்த ஃபெயல்களின் மஸ்தர்கள் எவ்வாறு வரும் என்றும், அதேபோல 3வது பாடத்தையும் நாம் கண்டுவிட்டோம். 5 எழுத்தை 6 எழுத்தை சார்ந்த ஃபெயல்கள், அந்த அஃஆலே ருபாஇயா, அஃஆலே ஹுமாசியா, அஃஆலே சுதாசியா என எல்லா ஃபெயல்களின் மஸ்தர்கள் எவ்வாறு வரும் என்பதை நாம் சுருக்கமாக கண்டோம். 4 எழுத்தை சார்ந்த ஃபெயல்கள் அதோடைய ஃபெயல் மாதியான ஃபெயல்கள் வசன்கள் மாறுவதை கொண்டு அந்த மஸ்தர்களுடைய வசன்களும் மாறும் என்றும், இதை வைத்து நாம் இதே போல் வரக்கூடிய மற்ற வசனான ஃபெயல்களையும் நாம் ஒப்பாய்வு செய்து அதற்கும் இதே சட்டத்தை கொடுக்கலாம் என்றும் நாம் பார்த்தோம். அதே போல அம்சத்து வசல் அதிகப்படியாக இருந்தால் அந்த அம்சத்துல் வசூல் வரும் பொழுது 3வது எழுத்தில் கசர் செய்ய வேண்டும், கடைசிக்கு முன்னால் அலிஃப் மஸ்தரில் சேர்க்க வேண்டும் என்றும், அதே போல 6 எழுத்தை சார்ந்தது 5 எழுத்து சார்ந்தது ரெண்டாக இருக்கட்டும், ரெண்டுக்கும் ஒரே சட்டம் தான். என்னது? அம்சத்துல் வசூல் ஆரம்பத்தில் இருந்தால் 3வது எழுத்துக்கு கசரும், கடைசிக்கு முன்னால் அலிஃப் சேர்க்க வேண்டும் மஸ்தரில். அதே போல ஆரம்ப எழுத்து தா அதிகப்படியான தா வந்திருந்தால், மாதியான ஃபெயலில் ஆரம்ப எழுத்து அதிகப்படியான தா வந்திருந்தால் என்ன செய்ய வேண்டும்? கடைசிக்கு முன்னாள் எழுத்து லம்மு கொடுத்தால் மட்டும் போதும், வேற எதுவும் மாற்ற தேவையில்லை. மாலையிலிருந்து அதுக்கு முஸ்தர் எடுக்கும் பொழுது தகத்தமா வரும், தகத்தும்னு மாத்தினா போதும். கடைசிக்கு முன்னாள் எழுத்து லம்மு கொடுத்தால் மட்டும் போதும். ஏன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் நாம் தெளிவாக ஆய்வுடன் காய்தாக்கள் என எல்லாத்தையும் நாம் கண்டுவிட்டோம். வாருங்கள், இன்று நாம் என்ன செய்ய போகிறோம்? அதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காணப் போகிறோம். இதோடைய பயிற்சிகளை காண்போம். வாருங்கள். 3வது பயிற்சி. இப்ப 3வது பயிற்சி என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? அப்ப பையினி சபப, காரணத்தை விளக்கு. அல்லதி, எத்தகைய காரணம்? மின் அஜலிஹி, அந்த காரணத்தின் காரணமாகத்தான் ஜாஅ குல்லு மஸ்தரி மினல் மசாதிரில் ஆத்தியதி, பின் வரக்கூடிய மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொரு மஸ்தரும் வந்தது. அலா அலல் வஸ்னில்லதி தராஹு, ஒரு வசனின் பிரகாரம் வந்தது. அல்லது எத்தகைய வசன்? தராஹு, அந்த வசனை நீ காண்கிறாயே, பின்னாடி நம்ம பாக்குறோம்ல, அந்த வசனை நீ காண்கிறாயே, அத்தகைய வசனின் பிரகாரம் பின்னாடி வரக்கூடிய மஸ்தர்களிலிருந்து ஒவ்வொரு மஸ்தரும் வந்தது. அந்த காரணத்தின் காரணமாக தான் வந்தது. அத்தகைய அந்த காரணத்தை விளக்கு. அதுக்கு ஒரு ஃபேலுஹு, இன்னும் அதோடைய ஃபேலை என்ன செய்ய கூறு, நினைவு கூறு. இப்ப ரெண்டே ரெண்டு தான். காரணத்தை சொல்லு, அதோடைய ஃபேலை கூறு. இந்த 2 மட்டும் நம்ம சொல்லிட்டாவே இந்த பயிற்சி முடிந்துவிடும். ஓகேவா? அப்ப முதலில் இங்கே அர்த்தம் பார்த்துருவோம். என்ன சொல்றாங்க? ஜம்ஜரா. ஜம்ஜரத்துன்னா ஆக்ரோஷம், கர்ஜனை அப்படின்னு அர்த்தம். இப்ப இஸ்லாம் என்றால் நமக்கு தெரியும். என்னது? சலாமத்தாக்குதல், அமைதியாக்குதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப முஜாமலத்துன், மரியாதை, நட்புறவு பாராட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். எப்பதாம், எப்பதாமுன்னா முன்னோக்குதல், தஃப்கீருன்னா சிந்தனை, இம்லாஉன்னா நிரப்புதல். சரியா? அப்புறம் முசாபகத்துன்னா போட்டி, அதுக்குதான் என்ன செய்வாங்க? முசாபகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் தல்பியத்துன்னா பதிலளித்தல். நிசாலுன்,
இப்ப நிசால் என்றால் என்னது? போராட்டம், சண்டை, அதற்கு நிசால் என்பார்கள். அப்புறம் தக்சீருன், உடைத்தல். அப்புறம் என்னது? முஆஷரத்துன், என்னது? பழகி வாழுதல். வாழுதல் என்பதற்கு முஆஷரத்துன் என்பார்கள். சரியா? பழகி வாழுதல், கூட்டுறவாக வாழுதல். சரியா? அப்புறம் ஹிசாமுன், சண்டை. தம்தமத்துன், முணுமுணுத்தல். இன்ஹிசாமுன், தோல்வி. சைத்தாரத்துன், ஆதிக்கம். இஸ்திஅலாஉன், உயர்வு காணுதல், உயர்வு தேடுதல். தஅல்லுமுன், கற்றுக்கொள்ளுதல். தஅத்துபுன், ஒழுக்கம் பெறுதல். இன்திசாருன், வெற்றி பெறுதல். தஃபாஉலுன், நன்னம்பிக்கை கொள்ளுதல். அதாவது நற்சகுனமாக பெற்றுக்கொள்ளுதல், நன்னம்பிக்கை கொள்ளுதல், நற்கருத்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சா? வாருங்க நம்ம சொன்ன மாதிரி காரணத்தையும் இன்னும் அதோடைய ஃபேனையும் நம்ம சொல்லிடலாம். சரியா? இப்ப பாருங்க மூணாவது. இப்ப மூணாவது ரொம்ப இலகுவானதுதான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ஜம்ஜரா சொன்னாங்கல்ல. இப்ப ஜம்ஜரா, அதோடைய அர்த்தம் என்ன சொன்னோம்? கர்ஜித்தல், இல்லாட்டி ஆக்ரோஷமாக இருத்தல் அப்படின்னு தானே. அப்ப ஜம்ஜர, அதோடைய ஃபேல் என்னது? ஜம்ஜர, நான்கு எழுத்து சார்ந்தது. அல் ஃபேலு, இந்த ஃபேல் ஆகிறது ருபாயியும், நான்கு எழுத்து சார்ந்ததா இருக்கும். அல வஸ்னி ஃபஅலல, ஃபஅலல என்ற வஸ்னின் பிரகாரம் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். மஸ்தர்ஹு, இன்னும் அந்த ஃபேலின் மஸ்தர் ஆகிறது அல வஸ்னி ஃபஅலலத்தின், ஃபஅலலத் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். இப்ப இந்த ஃபேலோடைய நம்ம படிச்ச மேல பாடத்துல மிகவும் இலகுவானதுதான் இதோடைய மஸ்தர் எல்லாம் கண்டுபிடிக்கிறது. ருபாயியாக இருந்தால், முன்அஃப் இல்லாமல் இருந்தால், அப்ப என்னதுதான்? ருபாயி முஜர்ரதாக இருந்து முன்அஃப் இல்லாமல் இருந்தால் ஃபஅலலத்து வஸன்ல தானே வரும். அப்ப ஃபஅலல வஸனின் பிரகாரம் ஃபஅல் இருக்கிறது. அதனால அதோடைய மஸ்தர் ஃபஅலலத் என்ற வஸனின் பிரகாரம் ஆனது. ஓகேவா? இஸ்லாம், அதோடைய மஸ்தர் என்ன? அஸ்லம. ஓகேவா? அப்ப அஸ்லம் என்பதுதான் என்னது? இதோடைய ஃபேலு. அப்ப இதோடைய அர்த்தம் எல்லாம் நம்ம மேலேயே பார்த்துட்டோம்ல. அதே ஃபேலா நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி என்னது? அவன் அமைதியானான் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அமைதியாக்கினான் அப்படின்னு. அல் ஃபேல், இந்த ஃபேல் ஆகிறது. அஸ்லம் என்ற ஃபேல் ஆகிறது. ரூபாயும் நான்கு வார்த்தை சார்ந்ததா இருக்கும். அலா, நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி அஃஅல, அஃஅல வஸ்னின் பிரகாரம் இருக்கும். அப்ப ஆனா இது அஃஅல அஸ்லம அந்த வஸ்னில் தானே இருக்கு. மஸ்தருஹு, இந்த ஃபேலின் மஸ்தர் ஆகிறது. அலா வஸ்னி இஃப்ஆலின், இஃப்ஆல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். இஸ்லாம் இஃப்ஆல், அப்ப அந்த வசனின் பிரகாரம் தானே இருந்துச்சு. முஜாமலத்துன், ஜாமல, நன்கு பழகினான், நல்லுறவு கொண்டான் அப்படின்னு அர்த்தம். அல் ஃபஅல், இந்த ஃபஅல் ஜாமல் என்ற ஃபஅல் ஆகிறது. ருபாஇயுன் அலா வஸ்னி ஃபாஅல, ஃபாஅல என்ற வஸ்னின் பிரகாரம் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். ஃபாஅல ஜாமல, அப்படிதானே இருக்கு. மஸ்தருஹு, இந்த ஃபஅலின் மஸ்தர் ஆகிறது. அலா வஸ்னி ஃபிஆலின் அவ் முஃபாஅலத்தின், ஃபிஆல் அல்லது முஃபாஅலத் என்ற வஸ்னின் பிரகாரம் வரும். அப்ப இங்க முஃபாஅலத் கொடுத்திருக்காங்க. முஃபாஅலத், முஜாமலத். ஓகேவா? ஜாமல யுஜாமிலு ஜிமாலன்னு படிக்கலாம். அவ் முஜாமலத்தன், முஜாமலத் என்றும் படிக்கலாம். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க. இக்தாம், இக்தாம் இதோடைய ஃபேல் என்ன? அக்தம, முன்னோக்கினான். ஓகேவா? இப்ப அல் ஃபஅலு, இந்த ஃபேல் ஆகிறது. ருபாயியுன் அலா வஸ்னி அஃஅல, நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அஃஅல வஸ்னின் பிரகாரம் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அஃஅல அக்தம. மஸ்தருஹு, இந்த ஃபேலின் மஸ்தர் ஆகிறது. அலா வஸ்னி இஃப்ஆலின், இஃப்ஆல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். இஃப்ஆல் இக்தாம், அக்தம் யுக்திமு இக்தாம். ஓகேவா? தஃப்கீருன், தஃப்கீர் என்பது ஃபக்கர, அதோடைய ஃபேல் என்ன? ஃபக்கர, சிந்தித்தான், சிந்திக்க வைத்தான். என்னது? ஃபக்கரனா சிந்திக்க, தஃப்கீர்னா சிந்திக்க வைக்க, வைத்தல். ஃபக்கரனா சிந்திக்க வைத்தான். ஓகேவா? அப்ப ஃபக்கர என்பது அல் ஃபஅலு ருபாயுன், இந்த ஃபஅல் என்பது ருபாயுன் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி ஃபஅல, ஃபஅல என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். ஃபஅல ஃபக்கர. மஸ்தருஹு, இந்த ஃபஅலின் மஸ்தர் ஆகிறது. அலா வஸ்னி தஃபீலின், தஃபீல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். அப்போ ஃபஅல வஸ்ன்ல அதோடைய மஸ்தர் எப்படிதான் இருக்கும்னு படிச்சோம்? தஃப்கீர் தான் இருக்கும்னு படிச்சோம். அதனால ஃபக்கர யுஃபக்கிரு தஃப்கீரன். ஓகேவா? அடுத்து இம்லா, நிரப்புதல். அம்லானா நிரப்பினான். இப்போ பாருங்க. அல் ஃபஅலு, இந்த ஃபஅல் ஆகிறது. ருபாயியுன், நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி அஃஅல,
அஃஅல என்ற வசனின் பிரகாரம் என்னவாக இருக்கும்? இது இருக்கும். ஓகேவா? அஃஅல அம்லா. ஓகேவா? மஸ்தருஹு இந்த ஃபேலின் மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி இஃப்ஆலின். இஃப்ஆல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். அம்லா யும்லி இம்லாஅன். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க. முஆஷரத்துன். முஆஷரனா வாழுதல் அப்படின்னு தானே அர்த்தம். ஆஷர வாழ்ந்தான். அவனுடைய ஒருத்தவங்களோட வாழ்ந்தால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆஷர. சரியா? குடும்ப வாழ்க்கைக்கு தான் இது அதிகமா பயன்படுத்துவாங்க. அல் ஃபஅலு இந்த ஃபஅல் ஆகிறது ஆஷர் என்ற ஃபஅல் ஆகிறது ருபாஇயுன் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி ஃபாஅல ஃபாஅல என்ற வஸ்னின் பிரகாரம் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். ஃபாஅல ஆஷர. அப்ப இந்த இதுல வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ரெண்டு வகையான மஸ்தர் வரும். சரியா? மஸ்தர்ஹு இந்த ஃபேலின் மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி முஃபாஅலத்தின் அவு ஃபிஆலின். முஃபாஅலத் அல்லது ஃபிஆலுடைய வஸ்னின் பிரகாரம் வரும். முஃபாஅலத் முஆஷரத் வந்திருக்கா? அடுத்து பாருங்க இஸ்திஅலா இதோடைய வசனம் என்ன? இஸ்தஅலா உயர்வை தேடினான். சரியா? அல் ஃபஅலு இந்த ஃபஅல் ஆகிறது சுதாசியும் ஆறு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி இஸ்தஃஅல. இஸ்தஃஅல வஸ்னின் பிரகாரம் ஆறு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். மஸ்தருஹு இந்த ஃபஅலின் மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி இஸ்திஃபாலின். இஸ்திஃபால் என்ற வஸ்னின் பிரகாரம் வரும். அப்ப இஸ்திஅலா இஸ்திஃபால் அதே வசனம் தானே வந்திருக்கு. இப்ப நம்ம படிச்சிருக்கோம், ஆறு எழுத்தை சார்ந்ததா இருந்தா ஆரம்பத்தில் ஹம்சத்துல் வஸ்ல் இருந்தால் நாம என்ன செய்யணும்? மூன்றாவது எழுத்துக்கு கசர் கொடுக்கணும். கடைசிக்கு முன்னாடி அலிஃப் சேர்க்கணும். கடைசிக்கு முன்னாடி அலிஃப் சேர்த்திருக்கோம். மூன்றாவது எழுத்து தாக்கு கசர் கொடுத்திருக்கோம். ஓகேவா? அப்புறம் முசாபகத்துன் போட்டி. சாபகனா போட்டியிட்டான். அப்ப அல் ஃபஅலு இந்த ஃபஅல் சாபக் என்ற ஃபஅல் ஆகிறது ருபாஇயுன் அலா வஸ்னி ஃபாஅல. ஃபாஅல என்ற வஸ்னின் பிரகாரம் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். ஃபாஅல சாபக. மஸ்தருஹு இந்த ஃபஅலின் மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி ஃபிஆலின். ஃபிஆல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். அல்லது முஃபாஅலத்தின். முஃபாஅலத் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். அப்ப இங்க முஃபாஅலத் வந்திருக்கு. முசாபகத் முஃபாஅலத். சரியா? அப்புறம் ஹிசாம். ஹிசாம் என்பது ஹாசம்ல இருந்து வந்தது. சரியா? அப்ப இந்த இது என்னது? அல் ஃபிஅலு இந்த ஃபஅல் ஆகிறது. ஹிசாம் என்ற இந்த ஃபஅல் ஆகிறது ருபாஇயுன் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி ஃபாஅல. ஃபாஅல என்ற வஸ்னின் பிரகாரம் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். இப்ப ஹாசம சண்டையிட்டான் தானே சொன்னோம். இப்ப இது என்னதுதான்? நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கு. ஃபாஅல ஹாசம. மஸ்தருஹு அந்த ஃபஅலின் இந்த ஃபஅலின் மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி ஃபிஆலின் அவ் முஃபாஅலத்தின். ஃபிஆல் அல்லது முஃபாஅலத் என்ற வசனின் பிரகாரம் இருக்கும். இப்ப இங்க ஃபிஆல் வசன் வந்திருக்கு. ஃபிஆல் ஹிசாம். சரியா? அது தஅல்லும். தஅல்லம இதோடைய ஃபஅல் என்ன? தஅல்லம கற்றுக்கொண்டான் தான் அர்த்தம். அல் ஃபஅலு இந்த ஃபஅல் ஆகிறது தஅல்லம் என்ற ஃபஅல் ஆகிறது ஃபுமாசியுன் ஐந்து எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி தஃபஅல. ஃபஅல என்ற வசனின் பிரகாரம் இருக்கும். தஃபஅல் என்ற வசனின் பிரகாரம் ஐந்து எழுத்தை சார்ந்த ஒரு ஃபஅலா இருக்கிறது. தஃபஅல தஅல்லம. அப்ப நம்ம படிச்சிருக்கோம், ஐந்து எழுத்து சார்ந்த ஒரு ஃபேலு ஆரம்பத்தில் தான் அதிகப்படியாக வந்திருந்தால் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு மாலியில் இருந்து அது மஸ்தரா மாத்தணும்னா கடைசிக்கு முன்னாடி லம்மு மட்டும் சேர்த்தா போதும். அதே போலதான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க? லம்மு மட்டும் சேர்த்திருக்காங்களா? இங்க ஃபத்தஹ் வந்திருக்கு. இதை லம்மா மட்டும் மாத்திருக்கோம். அவ்வளவுதான். அதே மாதிரி ஆயிருக்கா? மஸ்தருஹு இந்த ஃபேலின் மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி தஃபஉலின். தஃபஉல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கிறது. தஃபஉல் தஅல்லு. சரியா? தல்பியத் அழைப்புன்னாங்களே. லப்பா பதில் பதிலளித்தான் வந்துச்சுல. லப்பானா பதிலளித்தான். அல் ஃபஅலு இந்த ஃபஅல் ஆகிறது லப்பா என்ற ஃபஅல் ஆகிறது ருபாஇயுன் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி ஃபஅல. ஃபஅல என்ற வஸ்னின் பிரகாரம் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். லப்பா யுலப்பி தல்பியா. சரியா? மஸ்தருஹு இந்த ஃபஅலின் மஸ்தர் ஆகிறது. இந்த லப்பான்ற ஃபஅலுடைய மஸ்தர் இருக்குல்ல, அலா வஸ்னி தஃபீலின். தஃபீல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். இப்ப இங்க அப்படி இல்லையே. அததான் என்ன ஆச்சுன்னு சொல்லி விளக்க போறாங்க. சரியா? அதான் பாருங்க. லாக்கின் என்றாலும் லாமுல் ஃபஅலி அலிஃபுன். ஃபஅலுடைய லாம் கலிமாவாகிறது அலிஃபாக இருக்கிறது. ஃபஅல லப்பா அப்படின்னு என்ன செஞ்சோம்? எழுதும்போது எழுதுனாலும் லப்பா தானே படிச்சோம். அலிஃப் வச்சு தானே படிச்சோம். அப்ப லாம் கலிமா என்னவா இருக்கு? ஃபஅலின் லாம் கலிமாவாகிறது அலிஃபுன் அலிஃபாக இருக்கிறது. ஃபஹுதிஃபத் யாஉ தஃபீலி. தஃபீலுடைய யா போக்கப்பட்டது. இப்ப தஃபீல் வரணும்ல. இந்த யாவை தூக்கிட்டா என்ன வரும்? தஃபில். தஃபீல்னு நீட்டக்கூடாது. தஃபில். ஓகேவா? அதான் சொல்றாங்க.
யா தஃபீலி மினல் மஸ்தரி, மஸ்தரில் இருந்து தஃபீலுடைய யா போக்கப்பட்டது. அப்ப என்ன ஆயிருச்சு? தஃஇல். ஓகேவா? وأُوِّلَ عنها தாஉன் ஃபி ஆஹிரிஹி, அந்த யாவை தொட்டும் பகரமாக்கப்பட்டது தாஉன், இன்னொரு தா, ஃபி ஆஹிரிஹி, எதோடைய கடைசியில? மஸ்தரின் கடைசியிலே வேறொரு தா, இந்த தாவை தொட்டும், போக்கப்பட்ட தாவை தொட்டும் பகரமாக்கப்பட்டது. தஃஇல் அப்படின்னு யாவை போக்கிட்டோமா, இந்த போக்குனதுக்கு பகரமா கடைசியில ஒரு குண்டு தா, இந்த தாவை என்ன செஞ்சிட்டோம்? சேர்த்துட்டோம். இப்ப தஃஇலத் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? தல்பியத் இருக்கா? அப்ப யாவை தூக்கிட்டோம், தஃஇன் ஆச்சு. அந்த யாவுக்கு பகரமா கடைசியில ஒரு தாவை சேர்த்தோம். ஓகேவா? அந்த போக்கப்பட்ட யாவுக்கு பகரமாக, போக்கப்பட்ட யாவுக்கு பகரமாக அந்த மஸ்தரின் கடைசியிலே தாஉன், தா பகரமாக்கப்பட்டது. சரியா? அப்ப கடைசி தா சேர்த்தோம். தஃஇலத், தல்பியத் என்று மாறியது. ஃபசாரத், எனவே மாறியது. தல்பியத்தன் என்று மாறியது. அலா வஸ்னி தஃஇல, இன் தஃஇலத் என்ற வசனின் பிரகாரம் தல்பியத்தன் என்று மாறியது. சரியா? அப்ப எப்படி மாறிச்சு, நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்து பாருங்க. தம் தமத்துன். அப்ப தம் தம ஒரு ஃபேலன, தம் தம தானே. இப்ப நான் சொல்லியிருக்கேன், இங்க பாருங்க, 4 எழுத்தும் அசல் தான். இது ருபாய் முஜர்ரது, முல்லாஃபாவும் இருக்கு, ரெட்டிப்பாக்கப்பட்டதா இருக்கு. தா தா தாமீம், மறுபடியும் அதே தாமீம் வந்திருக்கு. அப்ப ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்குல்ல, தாமீமே மறுபடியும் வந்துச்சுன்னா அது ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்குல்ல. அப்ப இந்த மாதிரி வந்தா 2 வகையான மஸ்தர் வரும்னு நம்ம படிச்சோம். அப்படிதானே? அதான் இங்க சொல்லி தராங்க பாருங்க. அல் ஃபேல், இந்த ஃபேல் ஆகிறது ருபாயியுன், 4 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி ஃபஅலல, ஃபஅலல என்ற வஸ்னின் பிரகாரம் 4 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். மஸ்தருஹு, இந்த ஃபஅலின் மஸ்தர் ஆகிறது. அலா வஸ்னி ஃபஅலலத்தின் அவ் ஃபிஅலாலின், ஃபஅலலத்தின் அல்லது ஃபிஅலான் என்ற வஸ்னின் பிரகாரம் ஆகும். இப்ப இங்க ஃபஅலலத், தம்தமத் என்ற அந்த வகையில் வந்துள்ளது. இத திம்தாம்னு என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? முணுமுணுத்தான் தானே சொன்னோம். தம்தம்னா முணுமுணுத்தான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப பாருங்க, அத்துப். அப்ப நீங்க படிச்சுட்டே இருக்கும் போது இந்த பாடத்தை உங்களுக்கே இது நல்லா இருக்கும், மைண்ட்ல நல்லா கேப்சர் ஆயிருக்கும், உங்களுக்கே நல்லா தெரியும். என்னது, ஆரம்பத்துல தா வந்துருச்சு, தா வந்துட்டா ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, கடைசிக்கு முன்னாடி நம்ம மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேவா? தஅத்தப, ஒழுக்கம் கற்றுக்கொண்டான். என்ன செய்தான்? ஒழுக்கம் கற்றுக்கொண்டான். இப்ப ஒழுக்கமாக ஆனான். அல் ஃபிஅலு, இந்த ஃபிஅல் ஆகிறது ஹுமாசியுன், 5 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி தஃபஅல, தஃபஅல என்ற வஸ்னின் பிரகாரம் 5 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். தஃபஅல தஅத்தப. மஸ்தருஹு, இந்த ஃபிஅலின் மஸ்தர் ஆகிறது. அலா வஸ்னி தஃபஉலின், தஃபஉல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். தஅத்தப, அப்ப அதோட மஸ்தர் தஅத்துப். அவ்வளவுதான். கடைசி முன்னாடி லம்ப மட்டும் போட்டா போதும். அதுக்கப்புறம் பாருங்க, நிசால். இப்ப நிசால நம்ம சொன்னோம், என்னது, சண்டையிட்டான்னு தானே சொன்னோம். இப்ப நாசல, இப்ப நாசலனா என்னது, சண்டையிட்டான். அப்ப பாருங்க, அல் ஃபேலோ, இந்த ஃபேல் ஆகிறது ருபாயியுன், 4 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். இப்ப 4 எழுத்தை சார்ந்ததா. அப்புறம் அலா வஸ்னி ஃபாஅல, ஃபாஅல என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். ஃபாஅல நாஸல. சரியா? மஸ்தருஹு, இந்த ஃபேலின் மஸ்தர் ஆகிறது. அலா வஸ்னி ஃபிஆலின் அவ் முஃபாஅலத்தின், ஃபிஆல் என்றும் ஃபிஆல் என்ற வஸ்னின் பிரகாரமோ அல்லது முஃபாஅலத் என்ற வஸ்னின் பிரகாரமோ ஆகும். நாஸல யுனாஸிலு நிசால் முனாஸலத், ரெண்டுமே சொல்லலாம். சரியா? அடுத்து பாருங்க, இன்ஹிசாம். இன்ஹிசாம் என்பது இன்ஹசம, தோல்வின்னு தானே சொன்னோம். இன்ஹசமனா தோல்வியுற்றான் அப்படின்னு அர்த்தம். அல் ஃபேல், இந்த ஃபேல் ஆகிறது ஹுமாசியுன், 5 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். இன்ஹசம என்பது 5 எழுத்து தானே. அலா வஸ்னி இன்ஃபஅல, இன்ஃபஅல என்ற வஸ்னின் பிரகாரம் 5 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். இன்ஃபஅல, இன்ஹசம. சரியா? மஸ்தருஹு, இந்த ஃபேலின் மஸ்தர் ஆகிறது. அலா வஸ்னி இன்ஃபிஆலின், இன்ஃபிஆல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். இன்ஃபிஆல், இன்ஹிசாம். நம்ம சொல்லியிருக்கோம், ஹம்சத்துல் வசூல் ஆரம்பத்துல இருந்து ஹுமாசியான ஃபேலாக இருந்தால் என்னது, 3வது எழுத்துக்கு கசரு, கடைசிக்கு முன்னாடி அலிஃப். அப்ப இன்ஹி, ஹாக்கு கசரு, கடைசிக்கு முன்னாடி அலிஃப் கொடுத்துட்டோம். ஓகேவா? அப்புறம் இன்திசார். இன்திசார் பாருங்க, இது என்னது, இஃப்தஅல வசன்ல எந்த வசனா இருக்கட்டும், ஹுமாசியா இருந்து ஆரம்பத்துல ஹம்சத்துல் வசல் இருந்தா
ஒண்ணுமே இல்ல. மூன்றாவது எழுத்துக்கு கசரு, கடைசிக்கு முன்னாடி அலிஃப். சரி, அப்ப இன்திசாரும். இப்ப இதோடைய இது என்ன வரும்? இன்தசர வெற்றி பெற்றான். இன்திசார்னா வெற்றி பெறுதல் தான் சொன்னோம். அல் ஃபஅலு இந்த ஃபஅல் ஆகிறது ஹுமாசி 5 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி இஃப்தஅல இஃப்தஅல வஸ்னின் பிரகாரம் இருக்கும். இன்தசர இஃப்தஅல. சரியா? மஸ்தருஹு இந்த ஃபஅலின் மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி இஃப்திஆல். இஃப்திஆலின் இஃப்திஆல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். இன்திசார் இஃப்திஆல். சரியா? அப்புறம் தக்சீருன் உடைக்குதல்னு அர்த்தம் வருதுல்ல, அதோடைய ஃபேல் பாருங்க, கஸ்ஸர. அப்படிதானே? இப்ப பாருங்க, அல் ஃபஅலு இந்த ஃபஅல் ஆகிறது ருபாஇயுன் 4 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி ஃபஅல. ஃபஅல என்ற வஸ்னின் பிரகாரம் 4 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். ஃபஅல யுஃபஇலு, கஸ்ஸர யுகஸ்ஸிரு. மஸ்தருஹு இந்த ஃபஅலின் மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி தஃபீலின். தஃபீல் என்ற வஸ்னின் பிரகாரம் வரும். சரியா? அப்ப தக்சீர் தஃபீல். ஓகேவா? அப்புறம் பாருங்க, செய்தரத்துன் ஆதிக்கம். செய்தர ஆதிக்கம் செலுத்தினான் தானே அர்த்தம். அல் ஃபஅல் இந்த ஃபஅல் ஆகிறது ருபாயின் 4 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி ஃபஅலல. ஃபஅலல என்ற வஸ்னின் பிரகாரம் 4 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். செய்தர. அப்ப 4 எழுத்தை சார்ந்து என்னது? அசல் முஜர்ரத் ருபாயின் முஜர்ரத். அப்ப என்னது? ஃபஅலல வஸ்ன தானே வரும். ஆஹ் மஸ்தர் இந்த ஃபஅலின் மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி ஃபஅலலத்தின். ஃபஅலலத் என்ற வஸ்னின் பிரகாரம் ஆகும். ஃபஅலல செய்தர. அதனால செய்தரத்தன். ஓகேவா? செய்தரத்தும் ஃபஅலலத்தும். அப்ப அதே மாதிரி தான் வந்திருக்கு. சரியா? இப்ப கடைசியா பாருங்க, தஃபா உல். தஃபா உல்னு சொன்னால அவன் நற்சகுணமாக பெற்றுக்கொண்டான். தஃபா அல்லனா என்னது? நற்சகுணமாக பெற்றுக்கொண்டான். அதான் சொல்ல நன்னம்பிக்கை கொள்ளுதல், நல்ல விதமா யோசிக்கிறதுக்கு தஃபால் என்பாங்க. சரியா? அப்ப அல் ஃபஅலு இந்த ஃபஅல் ஆகிறது. தஃபால் என்ற ஃபஅல் ஆகிறது ஹுமாசியும் 5 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். 5 எழுத்தை சார்ந்ததா இருந்தா ஆரம்பத்துல தா வந்தா கடைசிக்கு முன்னாடி லம்மு மட்டும் கொடுத்தா போதும். தஃபா அலன் வந்துச்சு. அப்ப மஸ்தர் தஃபா உலுன். கடைசிக்கு முன்னாடி லம்மு மட்டும் தானே மாத்தணும். வேற எதுவும் செய்ய தேவையில்லை. சரியா? ஆஹ் ஹுமாசின் 5 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வசீன் தஃபா அல வசீன் பிரகாரம் இருக்கும். மஸ்தர் இந்த ஃபேலின் மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி தஃபாஉலின். தஃபாஉல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். அப்ப தஃபாஉல் தஃபாஉல். அப்ப அதே மாதிரி தானே வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன செஞ்சிட்டோம்? 3வது பயிற்சியை நாம் முடித்து விட்டோம். இன்னும் நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள்? பல பயிற்சிகளை நம்மளுக்கு தருகிறார்கள். என்னது? இதை சார்ந்து பல பயிற்சிகள் மஸ்தரை சார்ந்து மிகவும் இலகுவானதுதான். என்னது? சுலாசி மட்டும்தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? சிமாயி. அதை நாம் என்ன செய்ய முடியாது? முடிவு செய்ய முடியாது. பெரும்பான்மையை வச்சுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, இப்படிதான் இருக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? முடிவு செய்யவே முடியாது. ஒரு தடவை நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துதான் என்ன செய்ய வேண்டும்? முடிவெடுக்க வேண்டும். இங்கே கொடுத்திருக்க சட்டத்திலே நம்மளுக்கு சொன்னாங்க. என்னன்னு? இதெல்லாம் பெரும்பான்மையை கவனிச்சு தான் சொல்ல முடியுமே தவிர, இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சுலாசியான ஃபேல்கள் வரும்பொழுது, 3 எழுத்தை சார்ந்த ஃபேல்கள் வரும்பொழுது, ஒரு அகராதி கித்தாப் அரபியில் அரக அரக அகராதி கித்தாபை நாம் எடுத்து பார்த்தோமேயானால், அது அசல் என்னவென்று நாம் என்ன செய்து கொள்ள முடியும்? இலகுவாக தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் மற்றவைகள் எல்லாம் அப்படி கிடையாது. குமாசி, சுதாசி, ருபாயி என 4, 5, 6 எழுத்துக்கள் வரக்கூடிய ஃபேல்கள் எல்லாம் அதுவெல்லாம் இலகுவாக கண்டுபிடித்து விடலாம். மேல சொன்ன மாரி அதெல்லாம் கியாஸ் தான். ஒண்ண பார்த்து ஒண்ணு நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? இதுனா இப்படிதான் வரும். அப்படின்னு ஃபஅலனா தஃபீல்ல தான் வரும். அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம்? எடுத்து விடலாம். ஆனால் 3 எழுத்தை சார்ந்ததை மட்டும் நாம் என்ன செய்ய முடியாது. அவ்வாறு எடுக்க முடியாது. வாருங்கள், இந்த பயிற்சியை தொடர்ந்து காண்போம். மஸ்தரை பற்றி நன்கு ஒரு கல்வியை நாம் கற்றுக்கொள்வோம். கற்றதை மற்றது கற்றுக் கொடுப்பதற்கும், அதை கொண்டு நம்மளும் பயனடைவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.